வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாத பென்ஷனோட ஸ்பர்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் டிஏவோட இந்த 4% டிஏவோட சேர்க்காமல் வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ஸ்லிப்புமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. பென்ஷன் ஸ்லிப்புமே பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் ஆகிடுச்சு மார்ச் மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்பு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 4% டிஏ வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் சிபிபிசி பென்ஷன் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதம் டிஏ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஏவோட ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் சிபிபிசி பென்ஷனரோ இல்லை டிபிடி பென்ஷனோ இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த 4% டிஏ வந்து அரியர் வந்து கிடைச்சாச்சு. மார்ச் மாத பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட டிஏ வந்து சேர்ந்து வந்துடும் பென்ஷனாக கூட. ஸோ ஆனால் 2 மாதம் ஜனவரி பிப்ரவரியோட 2 மாதம் டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க சிபிபிசி பென்ஷனரோ இல்லை டிபிடிஓ பென்ஷனரோ இருக்கீங்க, ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகலன்ற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அரியர் அமௌண்ட் டிஏ ஒரு. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சுனாக்கா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வந்து சிபிபிசி பென்ஷனரும் டிபிடி பென்ஷன் மட்டும், ஸ்பர்ஸ் பென்ஷனருக்கு வந்து இது கிடைக்கல இன்னும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிபிபிசி பென்ஷனரும் அதே போல் டிபிடிஎம் பென்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே இந்த பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஆஃப்லைனில் பேப்பர் ஒர்க்கில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஸ்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் இந்தியாவில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக கொண்டு வந்தது. ஸோ எல்லாமே டிஜிட்டல் இந்தியா ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வேலை வந்து இன்னும் வேகமாக ஆகணும், அதே போல் துரிதமாகவும் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் வேலையில் பண்ணுறவங்க வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க அரியர். ஆனால் டிஜிட்டல் இந்த முறையில் ஆன்லைனில் வந்து இன்னும் பென்ஷனருக்கு வந்து வெல்ஃபேர் வந்து டைரெக்டாக போயிட்டு அவங்கள சீக்கிரமாக போய் சேரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே ஃப்ளாப் ஆகிட்டு தான் கிடைக்குது. ஸோ ஒரு ஆர்டர் ரிலீஸ் ஆகி 12 நாளைக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலை. மெசேஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அது சேர்த்து வந்து இன்னும் வரல. ஏன்னா ஸ்பர்ஸுக்கு வந்து இன்னும் இந்த டிஏ 4% அதிகமானதுக்கான ஆர்டரை வந்து இன்னும் ஸ்பர்ஸுக்கு வந்து ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாத பென்ஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பென்ஷன் வரும்போது தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி அரியர். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு ஓஆர்ஓபி 2ஓட அரியர் வந்து கிடைக்காது இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு வந்து சிபிபிசி பென்ஷனராக இருக்கும்போதும் இல்லை டிபிடிஓ பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அரியர் வரலனாக்கா நீங்கள் உங்களோட பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி பிடிஏ யாரோ அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஒன்று வந்து சிபிபிசியாக இருக்கணும், இல்லைன்னா டிபிடியாக இருக்கணும். நீங்கள் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்பர்ஸுக்கிட்ட கேட்டாச்சுனாக்கா உங்களுக்கு இதுக்கான ரிப்ளையும் வராது, அதே போல் அமௌண்ட்டும் வராது. நீங்கள் உங்களுக்கு யார் பென்ஷன் கொடுக்குறாங்களோ பிடிஐ யாரோ பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி யாரோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் உங்களோட வேலை வந்து நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகலை, ஆனால் ஓஆர்ஓபி அரியர் வந்து கிடைக்கல. இவர் வந்து ஆன்லைனில் ரெக்கார்டுக்கு வந்து கிரீவன்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஸ்பர்ஸில் வந்து இந்தந்த டேட்டில் வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகாதனால அவருக்கு வந்து இந்த பேமெண்ட்டு ரிலீஸ் ஆகலை. இவர் வந்து பேங்க் மூலிமா சிபிபிசி பென்ஷன் மூலிமா பென்ஷன் வாங்குறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசி வந்து இன்னும் ஓஆர்ஓபி 2ஓட அரியர் வந்து ரிலீஸ் பண்ணலை, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு கூட வாங்கலை. ஸோ இவருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அவர் என்ன ப்ராசஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதுக்கான அப்டேட் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஓஆர்ஓபி 2 அரியர் வந்து இன்னும் கிடைக்காது இருக்கோ, ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆகலையோ, நீங்கள் உங்களோட பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி வந்து யாருன்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் உங்களோட குறைகளை வந்து முறையிடணும். உங்களுக்கு வந்து பென்ஷன் வரலனாலும் சரி இல்லை அரியர் வரலனாலும் சரி, யார் கொடுக்கலையோ அவங்கக்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசியாக இருக்கும், இல்லைனாக்கா டிபிடிஓவாக இருக்கும். இந்த சிபிபிசி பென்ஷனரு டிபிடிஓ பென்ஷனர்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிபிபிசி பேங்க்னு சொல்லிட்டு, அதே போல் டிபிடிஓ டிஃபென்ஸ் பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் அந்தந்த
பிடிஏவா எந்த ஏஜென்சி கிட்டேருந்து நீங்கள் பென்ஷன் வாங்குறன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கிடைக்காத இருக்கும் பட்சத்தில் ORP 2ஓட அரியர் வந்து கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த ORP 2 அரியர் வந்து பேங்க்கு தரப்புலையோ இல்லை டிபிடிஓ தரப்புலையோ வந்து உங்களுக்கு கொடுக்கல, அரியர் வந்து கொடுக்கல அப்படின்ற சர்டிஃபிகேட் தான் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த NPC சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூ ட்ரா ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 2 இன்ஸ்டால்மெண்ட் பேலன்ஸ் இருக்குனாக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டியூ இருக்குது அப்படின்ற டியூ ட்ரா ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து பேங்க்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்போ நீங்கள் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களோ அதோட சேர்த்து இந்த மாதிரி டியூ ட்ரா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனர் வந்து எங்கிட்ட பேசுகிறவங்கலாம் எனக்கு வந்து ORP 4வது வந்து கிடைக்கல, 3வது வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ 3, 4 வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ORP 1 கிடைச்சிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2014 நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ORP 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். அதுதான் 2023 பிப்ரவரியில் வந்து நம்மளுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு ORPயுமே 1 ரேங்க் 1 பென்ஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கறதுனால அது வந்து ORP 1, 2, 3, 4ன்னு கிடையாது. ஒரே ஒரு ORPயை உங்களுக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரே தொகையை வந்து 4ஆக பிரித்து 4 முறை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து 4 முறை கொடுத்தனால 4 ORP கிடையாது. ORP 2 வரைக்கும் தான் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ORP 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜூன் 2024 கொடுக்கணும். அது எப்போ கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் அப்டேட் பண்ணலாம். இது வரைக்குமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ORP 1 கிடைச்சிருக்கு, ORP 2 கிடைச்சிருக்கு. இதில் 70 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சிருக்கும். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஃபேமிலி பென்ஷனரு, கேலண்ட்ரி அவார்டு பென்ஷனருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி பென்ஷனர், கேலண்ட்ரி அவார்டு பென்ஷனர் அபோவ் 70 இயர்ஸ் 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சிருக்கும். 70 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களோட டோட்டல் தொகை 1 லட்ச ரூபாய் இருக்குனாக்கா 25,000 25,000 25,000 25,000 சொல்லிட்டு 4ஆக பிரித்து உங்களுக்கு 4 முறை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கங்க. இன்னொன்று வந்து கேட்குறீங்க, என்னோட அரியர் அமௌண்ட் வந்து சரியாக தப்பான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு எப்போல்லாம் லம்சம் அமௌண்ட்டு 4 இன்ஸ்டால்மெண்ட் கிடைச்சிச்சோ இல்லை சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சவங்களும் சரி, உங்களுக்கு எப்போல்லாம் லம்சம் அமௌண்ட் கிடைச்சிருக்கோ அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லம்சம் அமௌண்ட்டோட பென்ஷன் ஸ்லிப்பில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஜூலை 2019 டிசம்பர் 2022 வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆகுது, அதுக்கான டிஏ எவ்வளோ, டிஏ எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் எத்தனை % இருந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதோட கேல்குலேஷன் ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே கூட இதை வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் சொல்லுது, நீங்கள் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டினியூவாக போடுற எல்லா அப்டேட்டும் வந்து உங்களுக்கு சேரும். இனிமேல்ட்டு வர அப்டேட்டும் உங்களுக்கு வந்து டைமில் கிடைக்கணுன்ற பட்சத்தில் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சா தான் நான் போடும்போது உங்களுக்கு வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ நான் என்ன சொல்ல வரணும் அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.